ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட் இனிப்பு சீடை, இதை வெள்ளை சீடை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது வெல்லம் பயன்படுத்தி செய்கிறதால இதை வெள்ளை சீடை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் இன்னொரு வெரைட்டி இருக்குது, உப்பு சீடை. அதை எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இனிப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இனிப்பு சீடை பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதில் 1 கப் அளவுக்கு அளந்தெடுத்து இதை ஒரு பாத்திரத்தில் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி ஆட் பண்ணிட வேண்டாம். 1 கப் வெல்லத்துக்கு அரை கப் தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம கரைச்சி விட்டுக்க போகிறோம். இதுக்காக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இதுக்கு பாகுப்பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. இது நல்லா இந்த அளவுக்கு மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவை இப்போ நம்ம லைட்டாக வறுத்துக்க போகிறோம். இது கலர் சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக சூடாகிற அளவுக்கு நம்ம வறுத்தாலே போதும். நீங்கள் கடைகளில் வாங்குகிற மாவு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் சேம் இதே ப்ராசஸ் தான். அதையும் 1 கப் இல்லை நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ எடுத்துகிட்டு அதை ஒரு பேனில் போட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம வறுத்த பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கிறதுனாலும் ஓகே, சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்க போகிறோம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளை கரைசல் அதை இதோட ஃபில்டர் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாகை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகை ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு சூடாக இருக்கும், இந்த வெள்ளைப்பாகு சூடாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லை ஏதோ ஒரு இதை பயன்படுத்தி இதுலேயே நல்லா இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கணும். இது நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கைகளால் ஒரு முறை இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது ரொம்ப தண்ணியாக லிக்விடாக அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப கெட்டியாக அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு இதை நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை விட கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு ஓகே அப்படின்றதுனால நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இதோட குட்டியாக கூட உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா சீடைகளுமே இந்த மாதிரி ஒரு நார்மலான பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மக்கிட்ட இருந்த எல்லா மாவையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி சீடைகளாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. ஸோ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சீடைகள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு பாதி பேட்சாக பிரித்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இதில் இப்போ ஒரு பாதி அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சும்மா ஒரு 4-5 அந்த மாதிரி தான் பொரிச்சு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு எங்கிட்ட இருந்த குவான்டிட்டியில் ஒரு பாதி அளவுக்கு நான் ஃபஸ்ட் டைமே சேர்த்து இது நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த சீடைகளை எல்லாம் நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நேரம் இது வெந்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் போல் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் இதை திருப்பி விடவே ஆரம்பிக்கணும். அதுக்குள்ளேயே திருப்பி விட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் இது உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
இப்போ எல்லா பக்கமும் வந்து நம்ம திருப்பி விட்டுக்க போகிறோம். எல்லா பக்கமுமே வந்து இது ஈவனாக வேகணும். அதே நேரத்தில் இதை வந்து அடுப்பை நம்ம வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா மேலே மட்டும் வெந்துடும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து செவந்து வந்ததுக்கப்புறமா வந்து இதை ஆயிலிருந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது ஆயிலிருந்து நம்ம வெளியில் எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி தான் அடுத்த பேட்சையும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். எங்கிட்ட இருந்த குவான்டிட்டிக்கு வந்து மொத்தமாகவே நான் 2 டைம்ஸ்லேயே வந்து இதை பொரிச்சு எடுத்துட்டேன். உங்கள்கிட்ட ஜாஸ்தி குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 to 4 டைம்ஸ் அப்படி கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய இனிப்பு சீடை வந்து சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Bye.